பெண்மணியாக திகழ்ந்திருந்தார். இந்த பெண்மணி நமது கூட்டணியின் செயலாளர் நாயகமாக இருந்த அமுதலிங்கம் எதிர்க்கட்சியாக இருந்த காலத்திலே அவருடைய அலுவலகத்தில் பணிபுரிந்து கொண்டும் இயக்கத்தின் அங்கத்தவராகவும் மறைமுகமாக இருந்து செயல்பட்டு வந்தவர். யாழ்ப்பாணத்தை புறப்படமாக கொண்டாலும் கூட வன்னி காடுகளிலும் கொழும்பு நகரங்களிலும் தான் அவருடைய இயக்கத்துக்கான பணி அமைந்திருந்தது. இந்த சிங்கள அரசாங்கங்களின் தமிழ் மக்கள் மீதான அடக்குமுறைக்கு எதிராக தன்னைத்தான் அர்ப்பணித்து தனது நல்வாழ்வை பொருட்படுத்தாது தன்னால் என்ற அனைத்து பங்களிப்பும் இந்த தமிழ் மக்களின் விடுதலைக்காக அமைய வேண்டும் என்ற ஒரே ஒரு உறுதியான மனப்பான்மையோடு செயலாற்றி வந்திருந்தவர். இப்படியான காலகட்டத்தில் ஏதாவது ஒரு காரணத்தினால் தன்னை பற்றி இந்த அரசாங்கம் அறிந்து தன்னை கைது செய்ய முனையும் பட்சத்தில் தான் தன்னை தற்பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய இராணுவ வழிமுறைகளை அறிந்து கொள்ளும் நோக்குடன் இதே வன்னி காடுகளிலே வந்து அன்றைய காலத்தில் இருந்த இயக்க பலத்தின் அடிப்படையில் எடுக்கக்கூடிய இராணுவ பயிற்சிகளையும் தற்பாதுகாப்பு முறைகளையும் பயின்றிருந்த அந்த ஒரே ஒரு பெண்மணி அன்று காடுகளிலே தங்கியிருந்த நமது தமிழிளைஞர்கள் ஒரு பெண்மணி இவ்வளவு தூரம் நீண்டு அன்றைய காலத்திலே காடுகள் என்று சொன்னால் மலேரியா என்கின்ற அந்த கொடிய நோயை பற்றி யாழ்ப்பாண பகுதிகளிலே பெரிய பயங்கரமான செய்திதான் பரவி இருந்தது.